Hi students, today we have seen that continued part of chapter 2 Boolean algebra. Okay, Boolean algebra is the mathematical discipline that is used for design digital circuit in a digital computer. Okay, digital computerல தான் அதை இந்த பூலியன் அல்ஜிப்ராவை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. பூலியன் அல்ஜிப்ரானா ஒன்றும் கிடையாது. இது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒரு சர்க்கியூட் டயக்ராமை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த சர்க்கியூட் டயக்ராம்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸ் லேபில் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு கேட், ஆர் கேட், நாட் கேட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு கேட் அப்படின்றது மல்டிப்ளிகேஷன் சிம்பிளையும், ஆர் கேட் அப்படின்றது அடிஷன் சிம்பிளையும், நாட் கேட் அப்படின்றது நம்மளுடைய கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றது செக் பண்ணும். இதுதான் பேசிக்காக இருக்கிற 3 ஆப்ரேட்டர்ஸ். இன்னும் NAND கேட், நார் கேட், எக்ஸ்ஆர் கேட், எக்ஸ்நாண்ட் கேட் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த பேசிக் கேட்டோடைய எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பூலியன் அல்ஜிப்ராவை டிசைன் பண்ணது யார் அப்படின்னா ஜார்ஜ் பவுல் அப்படின்றவர். 1815 1864 அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். அவர் 19 அவருக்கு வயசு 19 இருக்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னா இந்த லாங்குவேஜை என்ன பண்ணாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் அண்ட் ஆப்ரேட்டர். The AND operator is defined the Boolean algebra by used dot operator. Dot operator வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை டிஃபைன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. It is similar to multiplications in ordinary algebra. இது multiplication தான் பண்ணும். ஓகேவா? The AND gate combine 2 or more input variable, so the output is true only. If all the input is true, the truth table 2 input and AND operator is shown as follow அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ ABY அப்படின்னு 3 வேரியபிள் கொடுத்துருக்குறாங்க. A and B அப்படின்றது 2 இன்புட்டு, Y அப்படின்றது உங்களுக்கான அவுட்புட். ஓகேவா? இப்போ மல்டிப்ளிகேஷன்னா தெரியும், ரெண்டுமே 0 இருந்துச்சுன்னா அது 0 ஆகும். 1 0வாக இருந்தாலும் 1 1ஆக இருந்தாலும் என்னாகும் அப்படின்னா வர அவுட்புட் 0வாக தான் இருக்கும். 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் வர அவுட்புட் உங்களுக்கு ட்ரூவாக இருக்கும். இதுதான் AND ஆப்ரேட்டர். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், y ஈக்குவல் டு A இன்ட்டு B அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 0 இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு 1 0, 1 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு 1 1. ஓகேவா? இந்த ட்ரூத் டேபிளை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இது கொஷின் அண்ட் ஆன்சர்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆர் கேட்னா பாருங்கள், the plus is used to indicate the OR operator. The OR operator combine 2 or more input variable so that the output is true if at least one input is true. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 2 இன்புட் இருக்குது. 2 இன்புட்டில் ஒரு வேரியபிள் ட்ரூவாக இருந்தாலும் அதோடைய அவுட்புட் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே y is equal to A plus B. ஓகேவா? அப்போது ப்ளஸ் ஆப்ரேட்டரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ 0 + 0னா 0, 0 + 1 அப்படின்னா 1, 1 + 0னா 1, 1 + 1 1. ஓகேவா? நெக்ஸ்ட் நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர் ஹேஸ் 1 இன்புட் அண்ட் 1 அவுட்புட். ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். இஃப் த இன்புட் இஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், த அவுட்புட் is always opposite, that is not operator inverts the input. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கண்டிஷனை ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் வர அவுட்புட் ஃபால்ஸாக இருக்கும். ஓகேவா? ரிவர்ஸில் வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அவுட்புட் ஃபால்ஸாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அவுட்புட் ட்ரூவாக இருக்கும். அதுதான் நாட் ஆப்ரேட்டரோடைய ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரூத் டேபிளில். இப்போ ஏ ஒய் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஏவோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்கும். இதுதான் இன்வெர்ட் அப்படின்றது, ஒய் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு NAND ஆப்ரேட்டர். அண்டோடைய கண்டினியூவேஷன் தான் NAND ஆப்ரேட்டர்.
The NAND operator is the combination of not plus and. நாட்டோடைய ஆப்ரேட்டரும் அண்டோடைய ஆப்ரேட்டரும் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. y ஈக்குவல் டு a இன்ட்டு b பார். ஓகேவா? அப்போது y இதோடைய ஃபார்முலா இது தான். y இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு b. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்வெர்ட் சிம்பிள் போட்டிருக்கிறாங்க. இன்வெர்ட் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஏன் இன்வெர்ட் சிம்பிள் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ நாட் ஆப்ரேட்டர்னால் என்ன சொல்லியிருக்கேன்? இன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஏபின்னு 2 இன்புட் கொடுத்துருக்குறாங்க. ஒய்ன்றது உங்களுக்கு அவுட்புட்டு. ரெண்டும் 0வாக இருந்துச்சுன்னா உங்கள் வர போகிற அவுட்புட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 1ஆக இருக்கும். இப்போ இந்த 0 அப்படின்றது 1ஆக மாறும். இங்கே இருக்கிற 1 அப்படின்றது 0வாக மாறும். அப்போ இங்கே என்ன வர ஆன்சர் 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே அதே தான் 0வாக மாறும். இங்கே 1ஆக இருக்கும். அப்போ இங்கே வர ஆன்சர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 1ஆக இருக்கும். இது வந்து 1 அப்படின்றது அதோடைய இன்வர்ஷன் வந்து 0. இந்த 1ஓட இன்வர்ஷன் வந்து 0. அப்போ வரப்போகிற அவுட்புட்டோடு வந்து என்ன இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து நாண்டோடைய ட்ரூத் டேபிள். அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். இங்கே பாருங்கள், அண்ட் ஆப்ரேட்டரில் எப்படி இருக்குது பாருங்கள், 0 0 0 1ன்னு இருக்கா. நாட் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 1 1 0ன்னு இருக்கும். அதோடைய ரிவர்ஸ் தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நார் ஆப்ரேட்டர்னால் என்னென்னு பார்க்கலாம். நார் ஆப்ரேட்டர் அப்படின்றது நாட் ஆப்ரேட்டரும் ஆர் ஆப்ரேட்டரோடைய காம்பினேஷன் தான் நார் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. இப்போது ஆர் ஆப்ரேட்டர் என்ன? அதோடைய அரித்மெட்டிக் சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு. அப்போ y இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b ஹோல் பார் வரும். அப்போது ஏபி ஒய் அப்படின்னு இருக்கும். ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 0, அவுட்புட் வந்து 1. ஓகேவா? இந்த 0ன்றது 1ஆக மாறும், இந்த 0ன்றது 1ஆக மாறும். 2 1 சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா 1ஆக இருக்கும். நெக்ஸ்ட்டு 0 1 0 1 1 0 1 1 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேசிக் கேட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். A gates is the basic electronic circuit which operate one or more signal to produce output signal. ஒன் ஆர் மோர் சர்க்கியூட்டை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேசிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் கேட்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா அண்ட் ஆர் நாட் கேட். இது 3 தான் வந்து ஃபண்டமெண்டல்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் வந்து பேசிக் கேட்ஸ் அப்படின்றது. த அதர் லாஜிக் கேட்ஸ் என்னென்ன அப்படின்னா NAND, NOR, XOR, XNOR இதெல்லாம் வந்து டிரைவ்டு கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் கேட்ஸ் அப்படின்னா அண்டு ஆறு நாட்டை வந்து ஃபண்டமெண்டல் கேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டிரைவ்டு கேட்ஸ்னால் என்ன அப்படின்னா NAND கேட், NOR கேட், XOR கேட், XNOR கேட்டை டிரைவ்டு கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. NAND, NOR ஆர் யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்கிறாங்க. NAND கேட்டும் NOR கேட்டும் யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அண்ட் கேட் அப்படின்னா த அண்ட் கேட் ஹாவ் 2 or more input signal produced output signal. ஓகேவா? 2 இன்புட் சிக்னல் இருக்கும். ஓகேவா? ஏபின்னு 2 இன்புட் இருக்குது. சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பின்னு இருக்குது. ஓகேவா? ஏ இன்ட்டு பி அப்படின்னா ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லலாம். இல்லை சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது இங்கே ட்ரூத் டேபிள் பாருங்கள். 2 இன்புட் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஏபி கொடுத்துருக்காங்களா? ஏவோடைய வேல்யூ 0, பியோட வேல்யூ 0 அப்படின்னா சியோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 0வாக தான் வரும். நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1 அப்படின்னா சியோட வேல்யூ 0ன்னு வரும். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷனில் எந்த நம்பரை 0வால் மல்டிப்ளை பண்ணாலும் அதோடைய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 0ன்னு தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 1, 2 இன்புட்டுமே 1 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரப்போகிற அவுட்புட் வந்து 1ன்னு இருக்கும். இதுதான் வந்து அண்ட் கேட்டோடைய ட்ரூத் டேபிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர் கேட். ஆர் கேட்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆர் கேட் அப்படின்றது 2 இன்புட் கொடுக்குறாங்க. சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்படியும் எழுதலாம். சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பி அப்படின்னு எழுதலாம். சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதலாம். இப்போது 1 + 1 அப்படின்னா அதோடைய அவுட்புட் வந்து 1 தான். அதோடைய ட்ரூத் டேபிள் பாருங்கள். ஆர் கேட் அப்படின்னா அதை வந்து ப்ளஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஆர் கேட்டோடைய ட்ரூத் டேபிள் பாருங்கள். அடிஷன் பண்ணுறோம் இல்லையா? அப்போ 2 0வை ஆட் பண்ணோன்னா 0 வரும். 0 + 1ன்னா 1, 1 +
0னா 1 1 + 1 அப்படின்னா 1. ஓகேவா? நாட் கேட் அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்வெர்ட் ஆல் பிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஓகேவா? ஆப்போசிட்டாக தான் என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். நீ கொடுக்குற வேல்யூ 0 இருந்தால் வர அவுட்புட் வந்து 1 இருக்கும். நீ கொடுக்குற வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா வர அவுட்புட் வந்து 0 இருக்கும். அதுதான் வந்து நாட் கேட்டோடைய ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு நார் கேட்டுன்னு ஒன்று இருக்குது. நார் கேட் என்ன அப்படின்னா ஆர் கேட்டு யூஸ் பண்ணி தான் நார் கேட் வரும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நார் கேட் அப்படின்னா a + b அப்படின்னு இருக்கும். ஆர் கேட்டோட வேல்யூ c = a + b ஹோல் பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நார் கேட் வந்து இதோடைய இன்புட் என்ன அப்படின்னா a + b ஹோல் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே a = 0, b = 0 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 0உடைய இன்வர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 × 1. அப்போ அதோடைய அவுட்புட் வந்து 1. a = 0, b = 1ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏவோடைய 0வோட இன்வர்ஷன் வந்து 1. நெக்ஸ்ட்டு பியோடைய இன்வர்ஷன் வந்து 0. 1 × 0 0. நெக்ஸ்ட் a = 1, b = 0. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய அவுட்புட் வந்து 0. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 வேல்யூவும் 0வாக இருந்தால் தான் உங்களுக்கு வரப்போகிற அவுட்புட் வந்து 1ஆக இருக்கும். ஓகேவா? தியரம் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை படிச்சுக்கோ. ஓகேவா? கண்டிப்பாக இது வந்து கேட்பாங்க. a + 0 a, a × 1 a. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா a × a பார் = 1, a × a பார் = 0. காம்படிட்டிவ் அப்படின்னா a + b = b + a, a × b, b × a. அசோசியேட்டிவ் லானா a + b + c = a + b + c. அண்ட் தென் a × b × c அப்படின்னா a × b × c. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கொஷின் கொடுப்பாங்க. அந்த கொஷினில் இது என்ன அல்ஜிப்ரா அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட், நேண்ட் கேட், அண்ட் தென் நார் கேட், எக்ஸ்ஆர் கேட்டு, எக்ஸ்நார் கேட்டு. ஓகேவா? இந்த லாஜிக் கேட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். அதோட சிம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ட்ரூத் டேபிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரூத் டேபிளில் இந்த இன்புட் வேல்யூ இருக்கு இல்லையா, 0 0 0 1 1 0 1 1, இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். ஈஸியாக உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவுட்புட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.